ஸோ இந்த மாதிரி கரெக்டான கைடன்ஸ் இல்லாம வயநாடு போனீங்கன்னா டிசீஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த அட்டைப்பூச்சியெல்லாம் எங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எடக்கல் கேவ்ஸ். எடக்கல் கேவ்ஸ்ல அப்படி என்ன இருக்குன்னா பழங்கால குகைகள், அந்த காலத்துல செஞ்சு வச்ச டிராயிங்ஸ்லாம் இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. அதை பாக்குறதுக்காகவே ஃபேமிலிஸ் அண்ட் டூரிஸ்ட் நிறைய பேர் வராங்க. டூரிஸ்ட் வயநாடுக்கு இதுக்கு மட்டும்தான் வராங்களான்னு பார்த்தா அதுதான் இல்லை. ஸோ அவங்களுக்காகவே காராப்புழா டேம் இருக்கு. அங்க கேரளாஸ் லாங்கஸ்ட் ஜிப் லைன், ஜெயின் சிம்னு நிறைய கேம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்றதுக்கும் பிளேசஸ் இருக்கு. சோ காரப்புழா டேம் ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்னே சொல்லலாம். கேரளாவோட கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ண வரவங்களுக்குன்னே கட்டி வச்ச மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு. அதான் எண்ணூர் ட்ரைபல் வில்லேஜ். நீங்க அங்க ஓன் வெஹிக்கிள்ல போக முடியாது, ஆனா ஜீப்ல போகலாம். அங்க போனதும் நீங்க அவங்களோட ஃபுட்டையும் அவங்களோட கல்ச்சரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் நீங்க வியர் பண்ணி அவங்களோட ட்ரெடிஷனல் டான்ஸான காடிக்காவும் அவங்க கூடவே சேர்ந்து நீங்க ஆடலாம். நீங்க இந்த எண்ணூர் ட்ரைபல் வில்லேஜ என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டா பக்கத்துல 1 hour டிராவல்ல தான் 900 கண்டி இருக்கு. நீங்க இந்த கிளாஸ் பிரிட்ஜ்ல போறப்போ உங்களுக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க அடிக்கிற காத்துக்கு அந்த பிரிட்ஜ் ஷேக் ஆகும். அப்போ நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒரு பயம் வரும். அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகவே 900 கண்டி போகலாம். ஆனா 900 கண்டி போறதுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். நீங்க சரியான கைடன்ஸ் இல்லாம போனீங்கன்னா உங்களால 900 கண்டி பார்க்க முடியாது. சோ உங்களை கைட் பண்றதுக்கு டே 2 டே 3 ஐட்டனரிஸை கீழே கேப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம போய் பாருங்க. அதை மீறி உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் நம்பரை கீழே கேப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ தீர்த்துக்கோங்க.